ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஜிமெயிலில் வந்து நடந்த ஒரு பெரிய சைபர் அட்டாக்கை பற்றி தான். ரீசெண்டாக நடந்த சைபர் அட்டாக். இதில் பாதிக்கப்பட்டிருக்கவங்க 2.5 பில்லியன் யூசர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. இதே நேரத்தில் இந்த சைபர் அட்டாக்கை நடத்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சைனி ஹண்டர்ஸ்ன்னு சொல்கிற ஒரு பெரிய ஹேக்கர்ஸ் கேங் தான் நடத்தியிருக்காங்க. இவங்க இதை எப்படி பண்ணாங்கன்னா, ஒரு ஃபேக்காக ஒரு சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆப் கிரியேட் பண்ணி அந்த ஆப்பை வந்து கூகுளோட எம்ப்ளாயி வச்சு அப்ரூவ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் டேட்டாஸை திருடி இருக்காங்க. அவங்க திருடின டேட்டாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் கான்டாக்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம நிறைய சேவ் பண்ணி வச்சுருப்போம்ல, ஃபோன் கான்டாக்ட்ஸ், அப்புறம் சின்ன சின்ன பாஸ்வேர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் சேவ் பண்ணி நோட்ஸில் சேவ் பண்ணி வச்சுருப்போம், ஃபைல்ஸ், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை திருடினதாக சொல்கிறாங்க. ஆனால் பாஸ்வேர்ட்ஸை திருடினதா சொல்லலை, பாஸ்வேர்டை ப்ரீச் பண்ணதா சொல்லலை. ஸோ இதனால் என்ன நடக்கும்னா, இதில் பாதிக்கப்பட்ட யூசர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய மல்டிபிள் இமெயில்ஸ் வர சான்சஸ் இருக்குது, நிறைய ஃபேக் கால்ஸ் வர சான்சஸ் இருக்குது. இதில் லிங்க் நிறைய பேரோட அந்த கான்டாக்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இதில் வந்து அவங்களுக்கு நிறைய கால்ஸ், ப்ரொமோஷன்ஸ் கால்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வர சான்சஸ் இருக்குது. இந்த சைனிக் ஹண்டர்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, சம்டைம்ஸ் டார்க் வெப்பில் இதெல்லாம் சேல் பண்ண போகிறாங்க. இல்லைன்னா அவங்க வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதில் இந்த டேட்டாஸை லீக் பண்ண சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதே நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டு சேஃபாக இருக்கான்னு உள்ளதை நீங்கள் வந்து டார்க் வெப்பில் ஏதாவது உங்கள் இமெயில் அக்கௌண்ட்டு பாஸ்வேர்ட்ஸ் ஏதாவது ப்ரீச் ஆயிருக்கான்னு உள்ளதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்குன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, உடனே உங்கள் பாஸ்வேர்ட்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் மல்டிஃபேக்டர் ஆதென்டிகேட்டர், இந்த மாதிரிப்பட்ட ஆதென்டிகேட்டர் கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சேஃபாக இருக்கிறதுக்கு வேண்டி என்ன பண்ணுங்கன்னா எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி வைக்கிறதால உங்கள் அக்கௌண்ட்டும் சேஃபாக இருக்கும், உங்கள் டேட்டாஸும் சேஃபாக இருக்கும்.